வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் திருவாதிரைக்கு பூஜைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் மீல்ஸ் பண்ணுறது ஒரு வீலாக் மாதிரி பார்க்கலாம். சாதம், பருப்பு, நெய், பூசணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், திருவாதிரை கூட்டு குழம்பு, பருப்பு ரசம், வெல்லம் போட்ட களி, சர்க்கரை போட்டு அல்வா மாதிரி செய்கிற களி. ரெண்டு வீடியோ எல்லாமே இந்த திருவாதிரை குழம்பு, களி, 2 டைப் களி எல்லாமே ஏற்கனவே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணலாம். இதில் கம்ப்ளீட்டாக ரெசிபி வராது, அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீலாகில் பார்க்கலாம். சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஹோல் சமையலும் பெரிய குக்கர் ஒன்று, சின்ன குக்கர் ஒன்று, ஒரு கடாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிற கரண்டி இதுக்குள்ளேயே முடிக்கலான்னு நான் ட்ரை பண்ணுறேன். தேவைப்பட்டால் இன்னொரு கடாய் கூட நான் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான வெரைட்டி, அதிகமான அளவும் செய்ய போகிறோம். இந்த பக்கம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இப்போ ஒன்று புதுசாக வாங்கினேன். யூஎஸ் போயிட்டு வரும்போது அங்கே வாங்கிட்டு வந்தேன். இதை மடித்து வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துக்கலாம், வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிற டைமுக்கு, நான் சமைக்கிற டைமுக்கு வச்சுக்குவேன். மசாலா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி, பெருங்காய டப்பா, கைப்பிடிக்கிற துணி, துடைக்கிற துணி, சமைக்கிறதுக்கு தண்ணி, உப்பு, கை கழுவுறதுக்கு தண்ணி, மிக்ஸி ஜார், இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ தான் ஊற போட்டேன். களி செய்கிறதுக்காக நான் வெல்லம் போட்ட களியும் செய்ய போகிறேன். ஆனால் பசங்க சர்க்கரை போட்டது வேணும்னு கேட்டதுனால ரெண்டுமே செய்யலான்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே அரிசி ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். புளி குழம்புக்கு, ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி கொட்டியிருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு. ஏன்னா பூஜைக்குங்கிறனால தனியாக சமைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். காய்கறி கட் பண்ணுறதுக்கு நான் டேபிளில் வச்சுருக்கேன், அதுவும் பார்த்துடலாம். முக்கியமான அளவு சமைக்கும்போது நான் டேபிளில் வச்சு கட் பண்ணிக்குவேன், கிச்சன் திட்டு ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒயிட் ரைஸு, அப்புறம் அதுக்கு உப்பு பருப்பு, அதாவது துவரம்பருப்பில் உப்பு போட்டு வைக்கிறது தான் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம். 3 பொரியல் பண்ண போகிறேன். அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், வாழைக்காய் பொடி மாஸ், 3 பொரியல். அப்புறம் எல்லா காயும் போட்ட திருவாதிரை கூட்டு குழம்பு. அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியிலேருந்து எடுத்து பருப்பு ரசம் செய்ய போகிறேன். இன்றைக்கி காலையிலேருந்தே ஹோல் டே விரதம். இப்போ மத்தியானம் 3 மணி ஆகுது. இப்போ தான் நான் மறுபடியும் ஒருக்கா குளிச்சுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் காலையிலே நான் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் உளிச்சு வச்சுட்டு, பச்சை மொச்சக்காய் உளிச்சு வச்சுருக்கேன் குழம்புக்கு. அந்த மாதிரி அவரைக்காய் காம்பு எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் இதெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சாமி கும்பிட்றதுக்குங்கிறனால அடுப்புக்கு மஞ்சள் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ சின்ன குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் பருப்பு வேக வைக்கிறதுக்காக. இந்த புளியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சேன். இதை லைட்டாக சூடு பண்ணிடலாம், அப்போ கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளி சூடாயிட்ருக்கு. பருப்பு போட்டேன், அது கொதிச்சோடனே மூடி வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ இதை இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு அப்படியே முழுசாக வேக வச்சுட்டு துருவிட்டு பண்ணுறதுக்காக குக்கரில் போட்டிருக்கேன். என்ன இவ்வளோ வாழைக்காய் போடுறேன்னு நினைக்காதீங்க. வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணாமல் எந்த பூஜையுமே பண்ணுறதே இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எவ்வளோ பண்ணாலும் அது மீதி ஆகிறதே இல்லை, பத்தாமல் தான் போகும் ஒரு வாட்டியும். இப்போ புளி கொதிச்சிருச்சு. நான் சைடில் இறக்கி வச்சுக்கிறேன். பருப்பு கூட நல்லா பொங்கி வருது. மூடி வச்சிடலாம். இப்போ பருப்பு 4-5 சத்தம் விட்டுருவேன். வாழைக்காய் ஒரே ஒரு சத்தத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எடுத்துருவேன். நான் பீஜியான் சாப்பர் ரொம்ப நல்லாயிருக்கு. அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, பெருசு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தபோது எங்கள் மாப்பிள்ளை இதை எனக்காக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டார். ஏதோ ஆஃபர் டைமில் 100 rupees கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. இது கணேஷ் சாப்பர்னு சொல்லிட்டு. இது இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், 1 வாரமாக. எப்படி இருக்குன்னு தெரியல. சைஸ் பெருசாக இருக்குது, பட் லைஃப்லாம் எப்படி வரும்னு தெரியல. இது இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன்.
இந்த புல்லிங் சாப்பரில் தான் இப்போ வெங்காயம் சாப் பண்ணுறது, தக்காளி எல்லாமே இதில் தான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு 5-6 வெங்காயம் ஈஸியாக சாப் பண்ணியாச்சு, நல்லா ஒரே மாதிரி பொடியாக. இப்போ அவரைக்காய் வந்து காம்பு எடுத்து வச்சது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ண போகிறேன் பொரியலுக்கு. மறக்காமல் அவரைக்காய் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்து வச்சிட்டேன். 21 காய் போட்ட திருவாதிரை குழம்பு ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 17 காய் கிடச்சிருக்கு எனக்கு. அதனால் 17 காய் போட்டு வைக்க போகிறேன். ஈவன் பொரியலுக்கு பண்ணுற அவரைக்காய், வாழைக்காயில் ஒரு சின்ன துண்டெல்லாம் கூட நான் எடுத்து வச்சிட்டேன். அவரைக்காய் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பருப்பு சத்தம் இடையிலே வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ வாழைக்காய் சத்தம் வரப்போகுது. இந்த பக்கம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லா சமையலுக்கும் தேவையானது, பச்சை மிளகா கீறி விட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவரைக்காயை தாளிச்சிடலாம். கடாய் இப்போ புதுசாக வாங்கினேன், இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். பாரதி சூப்பர் மார்க்கெட்டில் சேலத்தில் வாங்கினேன். அஸ்தம்பட்டியில் இருக்க பாரதி சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். ஏற்கனவே என் சிஸ்டரில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். நான் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எல்லாமே ஃப்ளாட் பாட்டம் வரும் நம்மளுக்கு. அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இப்படி உருண்டையாக கிடச்சோடனே, ரவுண்ட் பாட்டம் கிடச்சோடனே உடனே வாங்கிட்டேன். இது எல்லா சைஸ்லேயும் வருது. இது கொஞ்சம் மீடியமுக்கும் மேலே தான் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது. இது 850 ரூபா. இதிலே கைப்பிடி வச்சது, குட்டி சைஸு, இதை விட பெரிய சைஸு, அந்த மாதிரி எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ வாழைக்காய் ஒரு சத்தம் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டீம் மறக்காமல் எடுத்து விட்டுறணும். இந்த கடாய் சேலத்தில் அஸ்தம்பட்டியில் இருக்க பாரதி சூப்பர் மார்க்கெட் மால்னு ஒன்று இருக்குது, அங்கே கிடைக்குது. எல்லாம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பருப்பை செக் பண்ணிடலாம். ரசத்துக்கு பருப்பு தண்ணி வேணும். முதல்ல தண்ணி அதிகமாக வச்சா வெளியே வந்துடும் எல்லாம். அதனால் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டு இந்த தண்ணியை ரசத்துக்கு எடுத்துகிட்டு பருப்பு உப்பு போட்டு மசிச்சு விட்டு வச்சுக்கலாம். இங்கே பக்கத்துலேயே எல்லாம் எடுத்து வச்சதுனால சௌரியமாக இருக்குது. மஞ்சள் பொடி, இந்த மாதிரி நாட்டுக்காய்க்கெலாம் நான் குழம்பு தூள் போட்டு தான் செய்வேன், அது நல்லாயிருக்கும். 1/2 கிலோ இருக்கிறதுனால 2.5 ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். அவரைக்காயை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குக்கரில் இருக்க பருப்பெல்லாம் மாற்றிட்டு அவரைக்காயை குக்கரில் போட்டு ஒரு சத்தம் விட போகிறேன். இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கி. களிக்கு வந்து வெல்லம் போட்ட களிக்கு வறுத்துட்டு செய்யணும். அதனால் இது அரிசி ஊறினது போதும்னு வடித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சோடனே வறுக்க போகிறேன். இந்த களிக்கு வறுக்க தேவையில்லை, அப்படியே போட்டு அரைச்சி செய்கிறது தான். இது அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பருப்பு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தக்காளி சூடாக போட்டு வச்சுட்டேன், ஒரு 5 தக்காளி. அது அப்படியே அந்த சூட்டுக்கே வெந்துடும். இப்போ இந்த பருப்புக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு கரண்டி ரசத்துக்கு ஊற்றிக்கலாம், ரசம் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ இந்த பருப்பை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இதில் அவரைக்காயை போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த பருப்பு எடுத்துகிட்டு அந்த குக்கர் வாஷ் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். அதில் அவரைக்காயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏற்கனவே வதக்கி வச்சதில் இதில் சும்மா ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சத்தம் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். போதும், ஸ்டீம் எடுத்து விட்றேன். அது கரெக்டான பதமாக வெந்தால் தான் அது உதிரி உதிரியாக பன்னீர் மாதிரி வரும். ரொம்ப வெந்துருச்சுன்னா கட்டி கட்டியாக போயிடும். இந்த மாதிரி வெந்திருக்கணும், ஆனால் கெட்டியாக இருக்குது. இப்போ வேக வச்ச தண்ணி தலை தலைன்னு கொதிக்குது.
இதை சிங்கில் ஊற்றி விட்டால் சிங்கில் எந்த பேட் ஸ்மெல் இருந்தாலும் போயிடும், பூச்சியும் வராது சுடு தண்ணி அடிக்கடி ஊற்றிட்டே இருந்தால். அதே மாதிரி அடைப்பு இருந்தாலும் எடுத்துரும். இட்லி வேக வைக்கும் போது அடியில் இருக்க தண்ணி, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு காயெலாம் வேக வைக்கும் போது இருக்க தண்ணியை உடனே சுட சுட சிங்கில் ஊற்றிடுவேன் நான். இப்போ இது பச்சை தண்ணி பிடிச்சி வச்சு ஆற வச்சிடலாம். அவரைக்காய் வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே பூசணிக்காயை கட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன். வாழைக்காவும் ஆறிட்டுருக்கு. ஏற்கனவே வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு, அதனால் பூசணிக்காயை கட் பண்ணிட்டா இதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ அவரைக்காய் ஆஃப் பண்ணிட்டேன், பூசணிக்காய்க்கு தாளிச்சிட்ருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் எனக்கு எல்லா பொரியலுக்கும் வேணும், குழம்புக்கு வேணும். தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன், ஏன்னா பூஜை பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் இருக்க தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வடச்சட்டிலே வெந்து போயிடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். முழுகிற அளவு தண்ணி வச்சு மூடி வச்சிடுறேன். இது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே தேங்காய் திருவிட்டு வந்தேன். ஒரு தேங்காய் திருவிருக்கேன், அது குழம்புக்கு வச்சுருக்கேன். இது பொரியலுக்கு போடலான்னு சொல்லிட்டு. இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு, தேங்காய் திருவிட்டு வரத்துக்குள்ளேயே 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் சுண்டி வரட்டும்னு திறந்து ஹையில் வச்சுருக்கேன். அவரைக்காயும் திறந்து ஹையில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். பூசணிக்காய்க்கு வெல்லம் போடுறேன். அளவுக்கு கொத்தமல்லி, தேங்காய் போட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவரைக்காய்க்கும் கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் போட்டுக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாழைக்காய் வேக வச்ச குக்கர்லேயே குழம்புக்கு எல்லாமே அறுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன அந்த 17 காயுமே போட போகிறேன். இது டீட்டெயிலாக சொல்ல முடியல, நீங்கள் குழம்பு தனியாக போட்டிருக்கேன் இல்லையா வீடியோ, அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் கூட பார்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சு, இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரேடரில் துருவணும். செய்கிறதுக்கு அந்த அரிசி வறுக்கிறதுக்காக அது கிச்சன் டவலில் போட்டு வச்சுருக்கேன். அது தண்ணி கொஞ்சம் இழுக்கட்டும்னு. அதுக்குள்ளே இந்த எல்லா காயும் நான் இப்போ கட் பண்ணி இந்த குக்கரில் போட போகிறேன். இந்த சாப்பர்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போகிறேன். இந்த பேப்பர்லாம் அப்படியே சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். குழம்பு அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்புத்தூள் ஒரு 10 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுறேன். கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே குழம்புக்கு புளி நல்லா ஊறிடுச்சு, இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரசத்துக்கு புளியும் தக்காளியும் இருக்கு இல்லையா, அதை கொதிக்க விட்டுடலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு சத்தம் வரத்துக்குள்ளே வாழைக்காயை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வாழைக்காயை துருவிட்டு இருக்கேன். இப்போ 3 அடுப்புமே ஆனில் இருக்குது. இப்போ ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு, புளி தண்ணி பச்சை வாசம் போக சிம்மில் வைக்கிறேன். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நான் வாழைக்காய்க்கு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். வாழைக்காயை துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பெசரிக்கலாம். வாழைக்காய் தாளிச்சிட்டேன். இதை எடுத்துகிட்டு இதில் ரசம் தாளிக்க போகிறேன். குழம்பு ஒரு சத்தம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டீம் எடுத்து விட போகிறேன். இது சாப்பாட்டுக்கு உலை வச்சுருக்கேன், சாதம் வடிக்கிறதுக்காக.
2 வாட்டியும் வடிக்கணும். மறுபடியும் இன்னொரு வாட்டி அரிசி கொட்டியிருக்கேன். மிக்சியில் களிக்கு அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் இப்போ தேங்காய் குழம்புக்கு அரைக்கிறேன். இப்போ ரசம் இப்போ தான் சூடாக இறக்கியிருக்கேன். இதை மூடி வைக்கிறேன். குழம்பும் இறக்கி வச்சிட்டேன். அது கண்டினியூஸாக வேலை இருந்தது, யாரோ வந்ததுனால எடுக்க முடியல வீடியோ இடையில. இப்போ களிக்கு வந்து இது ஒரு களிக்கு அப்படியே அரைச்சி டபுள் பாயில் பண்ணுறதுக்கு குக்கரில் வச்சுருக்கேன். இதுக்கு வறுத்துட்டு இன்னொரு களிக்கு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சாதம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ வடிக்க போகிறேன். அதுக்குள்ளே டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சுருக்கேன், இஞ்சி டீ வச்சுருக்கேன். இங்கே களிக்கு தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடியெலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லதா வந்தாச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு சாதம் வடிச்சிட்டு இன்னொரு வாட்டி சாதம் வச்சிரும். இங்கெல்லாம் கொஞ்சம் அடுப்புலாம் கொஞ்சம் தொடச்சி கொடுத்துரும். அதுக்குள்ளே நான் டீ குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் களி பண்ணுறேன். களி வச்சது சத்தம் வந்துட்டுருக்கு. இது ஒரு 4 சத்தம் வரட்டும். இந்த பக்கம் வெல்லம் போட்ட களி செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் இடையில நிறையா ஷார்ட்ஸ் எடுக்க முடியல கண்டினியூவாக. பூஜை ரூம்லேயும் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு. சாமி படத்துக்கு பூவெல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் இந்த களி முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு அதுக்குள்ளே இது சத்தம் அடங்கிருச்சுன்னா இந்த களியும் இதிலே போட்டு சக்கரை போட்டு நான் செய்ய போகிறேன். களி வீடியோ 2மே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லா டிஷ்ஷும் ஒன்றா வச்சு காமிக்கிறேன். இலை போட்டு பூஜை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம். வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். வீலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கௌரி சமையலறை வாட்ச் பண்ணுங்கள். பாய்.